ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஷார்ட்டில் இந்த சூப்பரான எடிட்டை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பொறுமையாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டில் வந்து ஒரு போனஸ் எடிட்டாக ஒன்று சொல்லி கொடுத்துருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோட்டோ ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து மல்டிபிள் பிக்சர்ஸை வச்சு எடிட் பண்ண போகிறேன். நீங்கள் ஒரே பிக்சரை வச்சு செலக்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஃபோட்டோ ஆப்ஷனுக்கு வர தேவையில்லை. இருந்தாலுமே இதை பார்த்துக்கோங்க. ஃபோட்டோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு கேன்வாஸ் ஆப்ஷன் கொடுத்து 1:1 வச்சுட்டு இந்த மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. டிக் மார்க் கொடுத்ததுக்கப்புறம் லாஸ்ட்டில் கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஃப்ரேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரேம் ஆப்ஷனில் செகண்ட் ஆப்ஷன் இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஒரு 3 கிட்ட வச்சுக்கோங்க. இல்லை உங்கள் சாய்ஸ் தான், 5, 10 கிட்ட வச்சுக்கோங்க. நான் வந்து 3 வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஒவ்வொன்றா நீங்கள் கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு பிக்சர், உங்களோட பிக்சர் வந்து வேறு மாதிரி கலர் டிஃப்ரென்ஸாக இருக்கும், என்னோட பிக்சர் வந்து வேறு கலர் டிஃப்ரென்ஸாக இருக்கும். அதனால் நீங்களே வந்து வச்சு பாருங்கள். ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து வச்சு பாருங்கள். இதை வந்து பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கலர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா இது ஃப்ரண்ட்டில் வராது. அதனால் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு இந்த பிக்சரை வந்து அப்படியே வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இதே ப்ராசஸ் வந்து பேலன்ஸ் உங்ககிட்ட இருக்கிற பிக்சர்ஸ் எல்லாமே பண்ணிடுங்க. எங்கிட்ட மொத்தம் 3 பிக்சர்ஸ் நான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் 3 பிக்சர் மட்டும் இதே மாதிரி நான் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். பேலன்ஸ் இருக்கிற ஃபோட்டோ வந்து கிரியேட் நியூன்னு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்து நீங்கள் ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் நான் சொன்ன மாதிரி இந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை நான் எப்படி பண்ணனோ அதே மாதிரி வந்து பேலன்ஸ் இருக்கிற ஃபோட்டோஸ் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஹோம் ஆப்ஷன் இருக்குது. அந்த ஹோம் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இது வந்து மெனு ஆப்ஷனுக்கு வந்து வந்துடும். வந்தோடனே வீடியோ ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. 3 பிக்சரை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து பேக்ரவுண்டுக்கு தான். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கேன்வாஸ் ஆப்ஷன் கொடுத்து 9:16 ரேஷியோ வச்சுட்டு டிக் மார்க் வந்து கொடுத்துக்கிறேன். டபுள் டிக் மார்க் கொடுத்தோன்னா எனக்கு வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிருக்காது. அதனால் மறுபடியும் கேன்வாஸ் ஆப்ஷன் கொடுத்து 9:16 ரேஷியோ வச்சுட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கும் கிளிக் பண்ணி 9:16 ரேஷியோ வச்சு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி ஜூம் பண்ணி உங்கள் ஃபிங்கரை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. உங்ககிட்ட பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சர் இல்லாமல் கலர் பிக்சர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. மேலே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃபில்டர் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்குது. இந்த அட்ஜஸ்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் அட்ஜஸ்ட் 2 இருக்கா. இப்போ வந்து ஃபில்டரை வந்து செலக்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட கலர் பிக்சர் இருந்துச்சுன்னா இந்த டார்க் ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கோங்க. டார்க் ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே அட்ஜஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு பாருங்கள். எல்லாமே செட் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா டபுள் டிக் மார்க் இருக்கும். அதை வந்து கொடுத்தீங்கன்னா ஃபில்டர் அப்ளை டு ஆல்னு கேட்கும். அதை வந்து கொடுத்துருங்க. எல்லாத்துக்குமே, எல்லா ஃபோட்டோக்குமே இதே செட்டிங்ஸ் வந்து அப்ளை ஆயிரும். இப்போ ஒப்பாசிட்டி கொடுக்கணும். ஒவ்வொரு பிக்சராக நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஒப்பாசிட்டி ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு டார்க்னஸ் கிடச்சிதுன்னா டிக் மார்க் கொடுத்துருங்க. இதே மாதிரி ஒவ்வொரு பிக்சராக செலக்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போ சாங் ஆட் பண்ண போகிறோம். இங்கே மியூசிக் ஐக்கான் இருக்குது. இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்கும். உங்ககிட்ட வீடியோ சாங் இருந்ததுன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இருக்க ஆடியோ சாங் தனியாக பிரிஞ்சு வந்துடும். மியூசிக் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்க MP3 சாங்ஸ் எல்லாமே வரும். இதில் ஒன்று செலக்ட் பண்ணிட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு தேவையில்லாததெல்லாம் நான் ப்ளே பண்ணி பார்த்து லிரிக்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி தேவையில்லாததை வந்து டெலீட் பண்ணிட்டு உங்கள் ஃபிங்கரை வச்சு இதை ஹோல்டு பண்ணி பிடிச்சி ஃப்ரண்ட்டில் வச்சுருங்க. சப்போஸ் இதில் வந்து உங்களுக்கு கட் பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா MP3 கட்டுற ப்ளே ஸ்டோரில் ஏதாச்சும் இருந்ததுன்னா இன்ஸ்டால் பண்ணி கட் பண்ணி சாங் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு பிக்சராக வந்து நீங்கள் வந்து சும்மா உங்கள் ஃபிங்கரை வச்சு ட்ராக் பண்ணி இந்த மாதிரி வச்சுருங்க. சாங்குக்கு ஏற்ற மாதிரி, அந்த லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வச்சுருங்க. 30 செகண்ட்ஸ்க்கு மேலே ஒரு எக்ஸஸாக ஒரு 5 செகண்ட் 8 செகண்ட் கூட போகலாம். ஸோ லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணுறதா இருந்ததுன்னா ஒவ்வொரு பிக்சராக உங்கள் ஃபிங்கரை வச்சு கரெக்டாக இந்த மாதிரி ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. இப்போது இந்த டாட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் வந்து செகண்ட் டிரான்சிஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே டபுள் டிக் மார்க் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா டிரான்சிஷன் அப்ளை டு ஆல்னு கேட்கும். அதை செலக்ட் பண்ணிடுங்க. இந்த டிரான்சிஷன் கொடுத்தனால உங்களோட பிக்சர் கிளிப்பிங் வந்து கொஞ்சம் சுருங்கி இருக்கும். அதாவது சாங்கை விட்டு கொஞ்சம் உள்ளே வந்திருக்கும்.
அதனால லாஸ்ட் பிக்சரை வந்து செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ட்ராக் பண்ணி லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஃபுல்லாக வச்சுருங்க. மேலே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த எஃபெக்டை செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபர்ஸ்ட் எஃபெக்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டைலுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஸ்டைலில் பிளர் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா கீழே, இந்த பிளர் ஆப்ஷன் கொடுத்துட்டு வேல்யூ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேல்யூ வேணுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி கம்மி பண்ணி வச்சுட்டு டிக் மார்க் வந்து கொடுத்துருங்க. இப்போ இந்த எஃபெக்ட் கார்னரில் குட்டியாக ஏற மார்க் மாதிரி இருக்குது. இதை டச் பண்ணிங்கன்னா வீடியோ எண்டுன்னு கேட்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. வீடியோ எண்டு வரைக்கும் இது போயிடும். இப்போ டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. பிஐபி ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சு அந்த ஃப்ரேம் போட்டு சேவ் பண்ணியிருப்பீங்களா அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் குட்டியாக ஏற மார்க் இருக்கும். இதை டச் பண்ணிட்டு வீடியோ எண்டு வரைக்கும் இதை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் டிரான்சிஷன் கொடுத்துருப்பீங்களா கரெக்டாக அந்த பிளாக் கலர் பின்னாடி பேக்ரவுண்டில் வந்து மறையும் போது கரெக்டாக அந்த இடத்துல வச்சு ஸ்ப்ளிட் பண்ணிடுங்க. ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற அந்த பிக்சரை வந்து கொஞ்சம் மேலே வந்து மூவ் பண்ணிங்கன்னா ரீப்ளேஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இன்னொரு ஃப்ரேம் பிக்சரை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே வந்து இதில் ஆட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிக்சரும் சரி செகண்ட் பிக்சரும் சரி அந்த சைஸ் வந்து கரெக்டாக ஈக்குவலாக வர மாதிரி வரும். இதே மாதிரி மற்ற பிக்சர்ஸையும் இதே மாதிரி அந்த டிரான்சிஷன் கிட்ட வச்சு ஸ்ப்ளிட் பண்ணி ரீப்ளேஸ் ஆப்ஷன் கொடுத்து இன்னொரு ஃப்ரேம் பிக்சரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. பிஐபி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு வீடியோ டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதை டிஸ்கிரிப்ஷனில் மெட்டீரியலில் வந்து ஜிப் ஃபைலில் எல்லாமே நான் வந்து கொடுத்துருப்பேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஜிப் ஃபைல் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறனோ அது கீழே வந்து லிங்க் கொடுத்துருப்பேன். கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது இதை வந்து பிளெண்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளெண்ட் ஆப்ஷன் கொடுத்து லைட்டன் வந்து கொடுத்துட்டு டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த டெம்ப்ளேட் வந்து 28 செகண்ட்ஸ் தான் இருக்கும். அதனால் வந்து இதை கிளிக் பண்ணி கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிறத வந்து எக்ஸஸாக இருக்கிறத ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. இப்போ பிஐபி ஆப்ஷன் கொடுத்து இந்த ஃபஸ்ட்டு பிக்சரை வந்து செலக்ட் பண்ணிட்டு கீ ஃப்ரேம் கொடுக்கணும். மேலே பார்த்தீங்கன்னா இதுதான் கீ ஃப்ரேம். இதை வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ரேண்டமாக கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இங்கே ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துருங்க. இந்த கீ ஃப்ரேம் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஒயிட் லைன் வந்து அந்த கீ ஃப்ரேமில் படுற மாதிரி வச்சுட்டு மேலே ஸ்க்ரீனில் உங்கள் ஃபிங்கரை வச்சு லைட்டாக மட்டும் கீழே இழுங்க. ரொம்ப கீழே இழுத்துறாதீங்க. நான் இந்த வீடியோவில் கொஞ்சம் ரொம்ப கீழே இழுத்துட்டேன். ஸோ நீங்கள் லைட்டாக மட்டும் மூவ் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் லிரிக்ஸ் வந்து நீங்கள் கீழே கொடுக்க முடியும். லிரிக்ஸ் கொஞ்சம் மறைஞ்சாலும் பரவாயில்ல. இதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் தள்ளி வச்சு ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்து மேலே வந்து மெதுவாக வந்து மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணிட்டு லாஸ்ட்டாக ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு பழையபடி எங்கே இருந்ததோ அங்கேயே வந்து நான் கொண்டு வந்து வச்சுக்கிறேன். நான் கொண்டு வந்து வைக்கும்போது 4 சைடும் பார்த்தீங்கன்னா அந்த லைன்ஸ் வந்து விழுகும். அந்த ஒயிட் லைன் வந்து தெரியும். அப்படின்னா கரெக்டாக அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் சென்டரில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் வரும். இப்போ வந்து ரெண்டு கீ ஃப்ரேமுக்கும் நடுவில் வச்சு லாஸ்ட்டில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஈஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஈஸ் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு இதில் ஏகப்பட்ட அனிமேஷன்ஸ் இருக்கும். இதில் ஒவ்வொரு அனிமேஷனாக நீங்களே செலக்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச அனிமேஷன் செட் பண்ணிக்கோங்க. ஒரு அனிமேஷன் நீங்கள் செட் பண்ணதுக்கப்புறம் எல்லா பிக்சர்லேயும் ரெண்டு கீ ஃப்ரேம்லேயும் நடுவில் வந்து கரெக்டாக அனிமேஷன் வந்து அதே அனிமேஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போது எல்லா பிக்சருக்குமே இதே மாதிரி கீ ஃப்ரேம் வந்து ஒவ்வொன்றா கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி உங்கள் ஃபிங்கரில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு ரெண்டு கீ ஃப்ரேமுக்கு நடுவில் இந்த ஈஸ் அனிமேஷன் கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ வந்து டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் லிரிக்ஸ் வந்து க்ரோம்லேருந்து காப்பி பண்ணிக்கலாம், இல்லை நீங்களே கூட டைப் பண்ணிக்கலாம். நான் வந்து டைப் பண்ணிவிட்டு ஃபாண்ட் எல்லாமே கொடுத்துட்டு கலரு ஃபாண்ட்டு இதெல்லாமே உங்களோட ஸ்கில் தான். அனிமேஷன் எல்லாமே கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இந்த டெக்ஸ்ட்டை வந்து வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமா சாங் லிரிக்ஸ் வந்து கேட்டு அடுத்த லிரிக்ஸ் எங்கே வருதோ கரெக்டாக அந்த இடத்துல வச்சு ஸ்ப்ளிட் பண்ணி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எடிட் ஆப்ஷன் இருக்குது. எடிட் கொடுத்து பேக் ஸ்பேஸ் கொடுத்து லிரிக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி இல்லை காப்பி பேஸ்ட் கூட பண்ணிக்கோங்க க்ரோமில் இருந்து. அவ்வளோதான். இது எல்லாமே நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டிக் மார்க் கொடுத்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா சேவ் ஆப்ஷன் இருக்கும். சேவ் கொடுத்து 2K ரெசல்யூஷனில் வந்து சேவ் பண்ணிங்க. அப்போ தான் வீடியோ வந்து உங்களுக்கு கிளாரிட்டியாக கிடைக்கும். இது போனஸ் எடிட் தான். வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு பிளாங்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளாங்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே கேன்வாஸ் ஆப்ஷன் இருக்குது. இந்த கேன்வாஸ் ஆப்ஷன் கொடுத்து யூடியூப் ரேஷியோ 16:9 வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. டிக் மார்க் கொடுத்துட்டு
கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஏரோ மார்க் மாதிரி இருக்குல்ல குட்டியா, இதை வந்து உங்கள் ஃபிங்கரில் ட்ராக் பண்ணி ஓரளவுக்கு ஒரு 6 செகண்ட் கிட்ட ஒரு 10 செகண்ட் கிட்ட உங்கள் சாய்ஸ் தான் வச்சுருங்க. டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இப்போ இன்ட்ரோவுக்கு டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஹவு டு எடிட் அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட்டெல்லாம் நீங்களே செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. டிக் மார்க் கொடுத்துட்டு இதை அப்படியே மேலே சேவ் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, சேவ் கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. மேலே பார்த்தீங்கன்னா சின்னதாக வீடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஹோம் மாதிரி, இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஹோம் பேஜ் மெனு பேஜுக்கு போயிடும். இப்போ வீடியோ ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் சேவ் பண்ண வீடியோவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மேலே கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா மாஸ்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மாஸ்க் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு இதில் செகண்ட் ஆப்ஷன் இதை செலக்ட் பண்ணிட்டு உங்கள் ஃபிங்கரை வச்சு 2 ஃபிங்கரை வச்சு சின்னது பண்ணி கொஞ்சம் கிராஸாக இந்த க்ரீன் லைன் ரெண்டையுமே வச்சுட்டு டாட்டை வந்து கீழே கொஞ்சம் இழுத்து விட்டுருங்க. இழுத்து விட்டுட்டு இந்த மாதிரி கார்னரில் வந்து ஒரு ஃபிங்கரை வச்சு கார்னரில் கொண்டு போய் வச்சுட்டு டிக் மார்க் வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா கீ ஃப்ரேம் வந்து கொடுக்கணும். மேலே பார்த்தீங்கன்னா இதுதான் கீ ஃப்ரேம். இதை வந்து இந்த ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துடணும். கொடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் தள்ளி வச்சு ஒரு கீ ஃப்ரேம் வந்து கொடுக்கணும். கீ ஃப்ரேம் கொடுத்த உடனே மாஸ்க்கை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபிங்கரை வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக ட்ராக் பண்ணி இது வரைக்கும் கொண்டு வந்துடுங்க. ஃபுல்லாக கொண்டு வந்து மறைய வச்சுருங்க. இப்போ கொஞ்சம் மூவ் பண்ணி இந்த இடத்துல வந்து ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு மாஸ்க் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு உங்கள் ஃபிங்கரை வச்சு இந்த மாதிரி சென்டராக கொண்டு வந்துடுங்க. நான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டு டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். இப்போது எண்டிங்கில் வந்து ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு மாஸ்க் ஆப்ஷன் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு உங்கள் 2 ஃபிங்கரை வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக ஜூம் அவுட் பண்ணிடுங்க. ஜூம் அவுட் பண்ணிவிட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் எப்படி வருதுன்னு பாருங்கள். அவ்வளோதான். இதுக்கப்புறம் மேலே சேவ் ஆப்ஷன் கொடுத்து இந்த வீடியோவை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட இன்னொரு சேனல் இருக்குது, கிருஷ்ணா மியூசிக் லவர் 623, இதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.